நான் புது ஸ்கூலில் 6ஆம் கிளாஸில் போய் சேர்ந்தேன், ஹைஸ்கூலில். அப்போது எங்கள் கிளாஸ் வாத்தியார் என்னை கூப்பிட்டு நான் பண்ணார், டை உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். சொன்னேன் ஓட்டுவேன் சார். வெரி குட், நீ தான் கிளாஸ் லீடர்னாரு. நான் நினச்சினேன் லீடர் ஆகிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போலகுது, சூப்பர். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஸ்கூல் லீடர் கிளாஸ் லீடர்ன்றது பெருமை தானே. ஒரு பதவி வந்துச்சுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்தானுங்க, அவ்வளோதான் கிளாஸ் லீடர்னு. புண்ணாயிட்டேன். மீதி பசங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்க சார். கிளாஸில் இருக்கிற மீதி பையன்லாம் 9:30 தான் கிளாஸுக்கு வருவான். நான் லீடரு 9 மணிக்கே போகணும். ஏன்னா ரூம் பெருக்குச்சான்னு பார்க்கணும். அப்போல்லாம் தண்ணி பானையில் ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க, கிளாஸ் ஓரம். அதை உடைக்காமல் எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கணும். இதெல்லாம் என் வேலை. அதெல்லாம் பரவாயில்லைங்க. 9:30க்கு நான் டயர்ட் ஆகிடுவேன், பசங்க ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க. அதனால் எக்ஸ்ட்ரா மார்க்கெல்லாம் ஒன்றும் போட முடியாது. எல்லோரும் வாங்க படிக்கணும், நானும் படிக்கணும், நானும் எழுதணும். அதனால் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, ஒரு பேர் அவ்வளோதான். கேட்டாக்கா லீடர்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சார் 1 மணி ஆச்சு, பெல் அடிச்சுது. 1 to 2 லஞ்ச் டைம். பெல் அடிச்சுது, வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. நான் 3வது தெருவில் தான் என் வீடு. சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துன்னு போன்னு. அப்போ தான் தெரிஞ்சது என்னை ஏன் கிளாஸ் லீடர் ஆக்குனாருன்னு. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். இதுக்கு தான் போனேன், வேறு வழி இல்லைல்ல, தலைமை பொறுப்புக்கு வந்துட்டோமே. போனேன். 3வது தெருவில் போனால் அந்த சாரோட மிஸ்ஸஸ் மாமி, உங்கள் வாத்தியார் எப்போவுமே பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார், போகும்போது 100 கிராம் பக்கோடா வாங்கின்னு போச்சு. அது 5வது தெருவில் இருக்குது. பக்கோடாவுக்கு சார் டெய்லி சார், திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் ஸ்கூலு, அந்தம்மா பக்கோடா கடை. கிட்டத்தட்ட பக்கோடா கடைக்காரன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் போகும்போதே 100 கிராம் பக்கோடா கட்டி வைப்பான். ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தானா அவங்க கடையில் தான் வேலைக்கு சேர்ந்துருப்பேன். கொடுப்பேன். இல்லை என்ன பிரச்சனைனா, எனக்கும் 1 to 2 தான் சார் லஞ்ச் டைமு, அவருக்கும் 1 to 2 டைம் தான். அவருக்கு எல்லாம் பணிவிடை முடிக்கும் போதே 3/4 ஆகிடும். என் வீட்டு சாப்பாட்டை அவசரமாக சாப்பிடுவேன். முடிஞ்சது ரொம்ப தொல்லை சார், விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. 6வது பாஸ் ஆனேன், 7ஆம் கிளாஸ் போனேன். இவர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு அடிமை இருக்கான்னு. யார்? முன்னால் 6ஆம் கிளாஸ் வாத்தியார். அந்த வாத்தியார் கூப்பிட்டாரு, இங்கே வா, சைடோட தெரியும்ல. இவர் எங்கே வர்றாருன்னு எனக்கு தெரியும் சார், நீ தான் லீடர். நான் சொன்னேன் டிசி கொடு, நான் போயிடுறேன். உன் வீடு எந்த தெருன்னு எனக்கு தெரியாது. அவர் பக்கோடா, இந்த அம்மா தயிர் தனியாக கட்டி தயிர் வாங்கின்னு வர சொல்லும். என்னால் முடியாது. இதுக்கெல்லாம் போய் வா, இதெல்லாம் நல்லது. வாத்தியாருக்கு குரு சிஷ்யன். ஐயா நல்லா இருக்குதா குரு சிஷ்யன், பக்கடா வாங்கதா குரு சிஷ்யன். நொந்துட்டேன். முடியாது சார், டிசி கொடுத்துருங்க, நான் போகிறேன், இல்லை எங்கள் அப்பா வீட்டுன்னு வருவேன். நான் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாது சார், இந்த 1 வருஷத்துலேயே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான். 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு டிசி கூட நான் வேறு ஸ்கூல் போகிறேன்னு. உண்மையிலே சார் பதவி உண்மையிலே கஷ்டம். இது இது சின்ன வயசில். கொரோனாவுக்கு முன்னால் ஒரு பதவி கிடச்சிது. எங்கள் தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, விநாயகர் சதுர்த்தி விழா. நம்ம அன்றைக்கி மாட்டிக்கினேன். ஆலோசனை கூட்டணும்னு கூப்பிட்டானுங்க. சரி நம்மளும் பெரிய மனுஷனாக கூப்பிட்றானுங்களேன்னு போனேன். இந்த வருஷம் திருப்பணிக்கு இவர் தான் தலைவருன்ட்டான். சின்ன கோயிலுங்க, தெருவுள்ள இருக்கிற ரொம்ப சின்ன கோயில், சின்ன தெரு. அது ஒரு ஆட்டோவை தவிர வேறு எதுவும் போக முடியாது, கார்லாம் போக முடியாது. திருப்பணிக்குழு தலைவர். நான் உடனே மதுரை மீனாட்சி அம்மன் தக்கார் லெவலில் நினச்சினேன் சார். சுற்றுற ஒரு 4 பேர் சார். அவன் என்னை பழி வாங்கணுன்னு சரின்னு ஒத்துக்கின பிறகு சார் ஒன்றுன்னா சொல்கிறானுங்க, தெரு ஃபுல்லாக பந்தல் போட்டுடலாம், அது பண்ணிடலாம். ஒருத்தருக்கா சார், அவன் முன்னால் செட்டிநாட்டிலேருந்து போனவன் வந்தவங்க. பிள்ளையார்பட்டியில் எப்படி செய்வாங்கன்னா, நான் சொன்னேன் இது அங்கே என்ன அது பிள்ளையார்பட்டி, அதை நம்ம தெருவுக்கு ஈக்குவலாக பேசுகிறேன். இதில் என்னென்ன காசு ஒன்றும் கிடையாது, நம்ம தான் இப்போ கலெக்ஷன் பண்ணணும். கலெக்ஷன் இறங்கின பிறகு தான் சார் தெரியுது அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. என் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் கலெக்ஷனுக்கு, நான் டொனேஷன் வாங்கலான்னு. அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த வாட்டி திருப்பணி குழுக்கு நான் தாண்டா தலைவருன்னு. சரிடாண்ணா ஏதாவது டொனேஷன் அப்படின்னா. நாங்கள் பேசுனா அவங்க ஒய்ஃபுக்கு கேட்டுட்டு இருக்குது. அது உள்ளேருந்து குரல் கொடுக்குது, யாருங்க அது காலையில் வெட்டி பேச்சு பேசினுக்கிறீங்கன்னு. என் ஃப்ரெண்டு சொன்னால் மோகன சுந்தரம் வந்திருக்காப்புல டொனேஷன் ஏதோன்னு. சும்மா விளையாடாதீங்க உள்ளே வாங்க அப்படின்னா போயிட்டான்.
சார் நம்ப மாட்டீங்க, வட்டிக்கு காசு வாங்கி திருப்பணியை முடித்தேன். எனக்கு கிடைச்ச ஒன்றே அந்த கடைசி நாள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்ச உடனே ஒரு பொன்னாடை போத்துனானுங்க சார். அவ்வளோதான். கொரோனா முடிஞ்சு இந்த வருஷம் கேட்டாங்க. நான் சொன்னேன் தொடர் சொற்பொழிவு ஊர்லேயே இல்லைன்னு. அதாவது பதவின்றது எவ்வளோ கடினம். தலைமை, வையத்தலைமை சார். எல்லாரும் ஆராய்ச்சியில் அதை சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு அளவு தான் எடுத்துக்க முடியும். இந்த அமெரிக்காவில் ஒருத்தன் சொன்ன ஆராய்ச்சியில் என்னென்ன மனித மூளை வித்தியாசமானது. என்ன, உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால், ஹர்ட் பண்ணியிருந்தா, உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கிறதுக்கு உங்களுடைய மூளை 6 முதல் 8 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எடுத்துக்கொள்ளும் காலம் 6 to 8 மாதம். பொய். 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு. எங்கள் மாமனாரை நினச்சாலே பிபி ஏறும் சார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க பொண்ணு எப்படின்னு. தெரிஞ்சே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் பார். இதுவரையும் ஆறல. அவருக்கு கூட கொரோனா வந்தது. எனக்கு ஃபோன் பண்ணார், மாப்பிள்ளை கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா. நான் சொன்னேன் சென்னைக்கு வந்துடுவா அப்படின்னாரு. வாங்க மாமா சென்னைக்கு வாங்க, அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன், அவங்க பார்த்து பண்ணுங்கண்ணா. அவர் உஷாராயிட்டார். இல்லை நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன்ட்டு. அடுத்து வைய தலைமை கொள்ள அடிப்படை வாழ்க்கை நம் கையில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன்னா சார் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டேன், சார் அண்ணா உங்கள் வாழ்க்கை யார் கையில்? அரசியல்வாதி இல்லையா? சூப்பராக சொன்னார். ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை ஜனங்க கிட்ட. போட்டுட்டான், அவனுக்கு வாழ்க்கை நம்ம கையில். அரசியல்வாதி. ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை மீட்டர் கையில் அப்படின்னா. ஏன்னா சூடு வச்சாதான் காசு. சார் ஒரு சினிமா தயாரிப்பாளரை கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை யார் கையில்? திருட்டு விசிறி விற்கிறவங்க கையிலன்னாரு. ஏன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் ரிலீஸ் பண்ணுறான்னு. இதெல்லாம் பரவாயில்ல சார். ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையிலன்னு. சாமி இல்லை சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். அவர் சாமி சொன்னார், என் வாழ்க்கை சிஷ்ய கையிலன்னாரு. என்றைக்கு அது வாக்கு மூலம் தருதோ அன்றைக்கி முடிஞ்சுது என் வாழ்க்கைன்னு. ஒரே ஒரு ஆள் தான் சார் நான் கேட்டதில் உங்கள் வாழ்க்கை தான் என் கையில் அப்படின்னா. உத்து பார்த்தா குடிச்சிருந்தான். ஆமாப்பா, துட்டு இருந்தால் குடிக்க போகிறோம், துட்டு இல்லைன்னா விட்டுற போகிறோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் சார். வைய தலைமை கொள்கிற எண்ணமாக இருக்கக்கூடாது. அதுக்கு நடைமுறைப்படுத்தும் போது பிரச்சனை வரும் சார். எதுவே இல்லை சார், குடும்பம் நடத்துறதுக்கு பிரச்சனை வருது சார். ஒரு ஊருக்கு போகிறோம் பிரச்சனை இருக்குது சார். இதை பிரச்சனையாக நினச்சா நீங்கள் எந்த காலத்துலேயும் முன்னால் போக முடியாது. எதுவாக சார் ஒன்று சில பேர் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சவனாக இருப்பான், ஆனால் தேவையில்லாத உரிமை எடுத்துப்பான். பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 வருஷம் பழகியிருப்போம், அந்த பழக்கத்தில் தேவையில்லாமல் உரிமை எடுப்பான். சார் எல்லாருமே வீட்டில் ஒய்ஃபு கூட அன்பாக தான் இருக்கும், ஆனால் வீட்லேயும் சண்டை வரும் இல்லையா? இப்போ ஒரு நாள் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நல்ல சண்டை. சாதாரணமாக நம்ம கோச்சிக்க முடியாது. அன்றைக்கி ஏதோ கோவம் தெரியாமல் வந்துச்சு, சண்டை போட்டுன்னுக்கிறேன். என் ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்க, கொரோனா முடிஞ்சது மறுபடியும் பைய தூக்கிட்டியா அப்படின்னு. நீ மட்டும் எல்லா ஊருக்கும் போயின்னுக்கிறீங்க, எல்லா வெளிநாட்டுக்கும் ஜாலியாக போயின்னுக்கிறீங்க, நான் வீட்லேயே இருக்கேன்னு. ஜாலியாக இருக்கணும்னு தானே தனியாக போகிறோம். நான் வீட்லேயே இருக்கேன்னு சண்டை. என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு. நான் சொல்ல போகிற இடம்லாம் உன்னை எப்படி கூட்டு போய் சொன்னேன். ஒருத்தவன் தான் நல்லா பழகினவன். வந்தவொடனே எங்கள் 2 பேர் மூஞ்சி பார்த்தான். 2 மூஞ்சும் சரியில்லை. என்ன பண்ணணும்? நான் அப்புறம் 2 போனோம். இல்லை சார், நேராக சோஃபாவில் ஜட்ஜி மாதிரி அவனே உட்காந்துட்டான். அவனே ஜட்ஜ் ஆகிட்டான். என்ன 2 பேருக்குள்ளே பிரச்சனையா கேட்டம்மா? 2 பேருக்குள்ளே பிரச்சனையா? அவள் ஒன்றும் சொல்லலை. அவள் சொல்லட்டும் நான் வெயிட் பண்ணுறேன், நான் சொல்லட்டோன்னு அவள் வெயிட் பண்ணுறான். என்னம்மா ஏதோ பிரச்சனையா? கம்முனுக்கிறா. டக்குன்னு ஒன்று சொன்னான் சார்,
உங்கள் 2 பேருக்குள்ள இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு. எது விவாதமே இல்லாமல், வாதியும் பேசலை பிரதிவாதியும் பேசலை, அண்ணன் ஜட்ஜ் ஆகிட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் நீ எது வேணா நினை, உன் வீட்டில் நின்றுடா. நான் என்ன நினைக்கிறேன்னாடா, எந்த பிரச்சனையும் வராமத்துக்கு ஒரு ஒரு இது பண்ணட்டுமா என்ன நீ என்ன பண்ணுற, எந்த ஊருக்கு போகிறதாலும் கூட கூட்டின்னு போட்டான். டேய் சண்டே அதில் தான் ஆரம்பிச்சு. அவனுக்கு அது தெரியாது. எந்த ஊருக்கு போனாலும் கூட கூட்டின்னு போனேன். என் ஒய்ஃப் உடனே அவன் சைடு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சின்னு, இருங்க நான் காப்பி எடுத்துன்னு 2 போயிட்டான். நான் சொன்னேன் இது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை டிஃபன் சாப்பிட கூட்டின்னு போயிருப்பேன்னு. அதாவது எதுவாக இருந்தாலும் சார் பிரச்சனை வரும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சந்தோஷமாக ஸ்கூட்டரில் போய் பாருங்கள் தெரியும் சார். கார் வச்சுன்னு குடும்பத்தோடு போகிறது வேறு சார். சீட்டு கீட்டெல்லாம் பெருசு. நான் ஸ்கூட்டர் தானங்க வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டங்க அது ஓட்டி. வெறும் ஸ்கூட்டர் வச்சுன்னு பின்னால் ஒய்ஃப் எடுத்து கூட்டி போகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த ஸ்கூட்டரில் சார் இன்ஜின் வந்து 25 கிலோ பின்னால் வச்சுருவோம். பார்த்துக்கிறீங்களா? பின்னால் வெறும் மட்காட் தான். 25 கிலோ இன்ஜினு, அரிசி மூட்டை கணக்காக 75 கிலோ. இந்தம்மா எங்கே நாட்டிக்குமோன்னு இருக்கும். நம்ம பார்த்து அதுவும் அவங்க உட்காரும்போது இல்லை, நம்ம வந்து அவங்களையும் சேர்த்து தான் ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணுறது தெரியாது. வீட்டில் சோஃபாவில் உட்கார மாதிரி சௌகரியமாக உட்காந்து நிற்பாங்க. நம்ம நாட்டிக்கு போகிறோமான்னு அப்படி ஜாகிரதையாக ஓட்டணும். சந்தோஷமாக அதுவும் நம்மளும் மனுஷன் தானே. போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்க 40 வயசில் அழகாக ஒரு அம்மா போவோம். நம்ம உடனே நினைப்போம் நமக்கு பொண்ணு தேடும்போது இதெல்லாம் எங்கே போச்சுன்னு. இவங்க அதெல்லாம் கவலை இல்லை. இவங்களுக்கு வந்து சார் பேனரு விளம்பரம் அதெல்லாம் பார்த்துக்கினே வருவாங்க. ஏங்க இந்த கடையில் ஒன்று எடுத்தால் ஓட்டும் ஃப்ரீயாங்க தேவையா? நான் சொன்னேன் உங்கள் அப்பா சொல்லி இருந்தால் பரவாயில்ல, அண்ணாச்சி சொல்லி என்ன பிரயோஜனம் விடு அப்படின்னேன். சார் எதுவாக தான் சார் ஒரு ட்ரெயினில் போக முடியல சார். அன்றைக்கி ஒரு ஊருக்கு போகிறேன் ட்ரெயினில். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குட்டி பாப்பா. அந்த பாப்பாவுக்கு ஒரு 6 வயசு. சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து சொல்லி கூட்டின்னு வர மாட்டாங்க. ட்ரெயின்ன்றது ஒரு பப்ளிக் பிளேஸு, இந்த மாதிரி நடக்கும். அவங்க வீட்டில் ஹால் மாதிரி நினச்சின்னு அந்த பாப்பா. அந்த பாப்பாவுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி. அது குஷி ஆகிடுச்சு. எகுருது குதிக்குது, உச்ச சத்தத்தை கற்றுதா ஊந்து. நைட் ட்ரெயினுங்க, ஏசி போட்டி, ஒரே இரிட்டேஷன். நம்ம எப்படி தூங்க முடியும்? இவங்க கொஞ்சம் கூட அதட்ட பண்ணுறாங்க சார். அந்த அம்மா மனசாட்சியே இல்லாமல் ரைம் சொல்லுந்து. எப்போ 10 மணிக்கு யாருக்கு சொல்கிறது? ரொம்ப கஷ்டம். லைட்டாக பண்ண முடியாது. தூங்காதான். மத்தியானம் தூங்கிச்சான். அது வேறு சொல்லுது அந்தம்மா. சார் கடைசியாக அந்த ஆள் புட்சால் தரமாக ஏதோ பண்ணுவாருன்னு நினச்சேங்க. பேகை திறந்து அந்த அம்மா படுத்துடுச்சு. ஏன்னா அந்த பொம்பளை குழந்தை போடுற கூச்சல் அந்த அம்மாவுக்கு தெரியும் டெய்லி. அம்மா தானே. எனக்கு இரிட்டேஷனு. அந்த ஆள் நாங்கள் விளையாட்டு சாமான் ஏதோ நெத்து கொடுத்தான். சரி அமைதியாக தூங்கிடுமேன்னு பார்த்தேன். அவன் கொடுத்தது இந்த அனிமல் மியூசிக்னு ஒரு பேட்ரியில். அது என்னன்னாங்க, ஒரு பட்டன் அடிச்சுன்னா யானை தலை வெளில வரும், பூ யானை மாதிரி கத்தும். புலி தலை வெளியில் வரும், நாய் தலை வெளியில் வரும், நாயாட்டம் குலைக்கும். அந்த குழந்தை 2 ஹவராக அதை வச்சே நோண்டி இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஜூ நடுவில் தூங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். எல்லாமே அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் அப்படி தான் சார். எந்த பிரச்சனை வரனாலும் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கினா தான் தலைமையை நோக்கி போக முடியும். எப்படி பாசிட்டிவாக எடுத்து போனோம் அந்த மாதிரி போனோம். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் தலைமை பகுதிக்கு போனால் தம்மட்டை மட்டும் அடிச்சிடாதீங்க. சில பேருக்கு அது ரொம்ப சின்ன போஸ்டில் தான் இருப்பான். நான் யார் தெரியுமா? டே தெரியும்டா. நான் யார் தெரியுமா? என்னை பற்றி தெரியுமா? நான் யார் தெரியுமா? எதுக்கு? நான்லாம் சுயதம்பட்டம் அடிக்கிறவங்கெல்லாம் கஷ்டம் தலைமை பதவிக்கு வர்றதுக்கு. மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டுமே தவிர நீயே உன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. தலைமை பதவியில் தான் ஒரு பெரிய விஷயம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும். நம்மளே கடையில் வாங்கி போட்டு தங்கவேலு கணக்காக சுற்றி நிற்க முடியாது. சரியா? அது உண்மை சார். வீட்லேயும் அப்படி தான். சில பேர் வீட்டில் உளறி மாட்டிப்பான். நான் அதில் ஒன்று. ஏதோ ஒரு மகிழ்ச்சியான வேலையில் என்ன பண்ணிட்டேன், என் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது உனக்கு. என் ஒய்ஃபுக்கிட்ட என் சம்பள பேஸ்லிப்பை காமிச்சா எந்த லோனும் பர்சனல் லோனே 10 லட்ச ரூபா தருவான். அது உண்மை. ஆக்சுவலாக என் சம்பள இது மட்டும் காமிச்சா பர்சனல் லோனே 10 லட்சம் தருவான்னு சொன்னேன். சொல்லியிருக்க வேணாம், சொன்னேன். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கரெக்டாக 20 நாள் கழிச்சு எங்கள் மாமனார் வந்தார்.
வந்தவர் சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. யார்? என் ஒய்ஃபோட தங்கச்சி. சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. சார் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அது கேட்கும்போது. சொல்லுங்க மாமான்னு. அதுக்கு பணம் கொஞ்சம் குறையுதுன்னாரு. சொல்லுங்க மாமா எவ்வளோன்னு. 10 லட்சம் ரூபான்னாரு. இவன் நடுவில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். 2 பேரும் ஃபோன்லேயே திட்டம் போட்டிருக்காங்க. நான் அப்புறம் இன்னொரு கேள்வி அப்பாவையாக கேட்டேன். இல்லை நகைலாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, கல்யாணத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? 10 லட்ச ரூபா. அதாவது மொத்த இதுவும் 10 லட்சத்துக்கு எங்கிட்டேருந்து ஆட்டை போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணுன்றது. வேறு வழி இல்லை சார், மாட்டிக்கணும். இது எதனால் வந்தது? சுயதம்பட்டம். 10 லட்ச ரூபா போச்சு. அவர் ரிட்டையர் ஆனால் தரேனாரு. அதனால் என்றைக்கு ரிட்டையர் ஆகி என்றைக்கு தரப்போகிறோம் ஒன்றும் வராது, அவ்வளோதான். 10 லட்சம் போயிடுச்சு, கல்யாணம் நடக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், என் கண்ணிலேருந்து தானாக தண்ணி வந்தது. என் சொந்தக்கார ஒருத்தன் சொல்கிறான், உன்ன மாதிரி நல்லவனே இருக்க முடியாதுடா, மச்சி நிச்சிக்கு கல்யாணம் பண்ணி ஆனந்த கண்ணீரா போடா. அது ஆனந்த கண்ணீரா. என் 10 லட்ச ரூபா எல்லாம் திரும்பி வருமா? ரொம்ப கஷ்டம் சார். எல்லா இடத்திலும் நீங்கள் எப்பொழுதுமே வைய தலைமை கொள்ளுனா எல்லா இடத்திலும் நீங்கள் பாசிட்டிவாகவே நினைக்க கற்றுக்கணும். 1, அதே மாதிரி நடக்கணும். 2, பிரச்சனைகள் வரும், அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சுக்கணும், அவ்வளோதான் சார். டெல்லிக்கு என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன் சார். ஃபஸ்ட்டு டைமு டெல்லிக்கு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன். பையன் போகிறேன், நல்ல ஹோட்டலுக்கு போனேன். போய் அதே மனுஷங்களுடைய இயல்பு போனேன். ஃப்ளைட்டில் போனோம். அங்கேருந்து அழகாக ஹோட்டல்லேருந்து கார் அமைச்சிருந்தான். ஹோட்டல் ரிசப்ஷன் வரையும் போயிட்டேன். எப்போவுமே இந்த மூளை இருக்குது தெரியுங்களா, நீங்கள் அது கடவுளோட வித்தியாசமான படைப்பு. நீங்கள் நிறைய படிப்பீங்க சார், அது அப்படியே உள்ளே வச்சுக்கோ. எந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு அதுக்கு தெரியும், அப்போ ஞாபகப்படுத்தும். நான் ஹோட்டல் வரையும் போயிட்டேன். திடீர்னு நான் படித்தது ஞாபகம் வந்தது. மூளை சொல்லிடுச்சு என்னென்னு. வெளி மாநிலங்களில் குறிப்பாக வட இந்தியாவுக்கு போய் தனியார் ஹோட்டல்களில் தங்கினால் ஜாக்கிரதை. சில ஹோட்டல்களில் படுக்கைக்கு மேலே சுவரில் சுத்தூர கண்ணாடி வைத்திருப்பார்கள். அது உள்ளே ரகசியமாக கேமரா வைத்திருப்பார்கள். அதை படம் எடுப்பார்கள், நெட்டில் விடுவார்கள். இதெல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, எப்போ படிச்சதுங்க. டெல்லி ஹோட்டலுக்கு போகணுன்னு அது ஞாபகம் வந்துச்சு. டக்கு நான் பண்ண, நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் கீயை வாங்கி நீ 2nd ஃப்ளோர், லிஃப்ட்டு கூட காற்று இல்லை, தப்பு மேலே போனேன். போய் அந்த ரூம் கதவை திறக்கிறேன். சொல்லி வச்ச மாதிரி சார், கட்டில் இருக்குது, செவுத்தில் சுற்றில் 2 அடிக்கு கண்ணாடி வச்சுருக்கான். படித்தது, அடடா படித்தது அப்படியே இருக்கேன்னு. அப்புறம் திரும்பி ரீகலெக்ட் பண்ணேன். அதுலேயே போட்டுருந்தான், கவலைப்படாதீர்கள், அது உள்ள கேமரா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி? நீங்கள் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து லைட் அடித்து அந்த கண்ணாடியில் காமிங்க. ஒளி ஊடுருவுச்சுன்னா உள்ளே கேமரா இருக்குது. ஒளி ஊடுருவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லை சொல்லியிருந்தான். சரி, அதையும் ஒரு வாட்டி பார்த்துலான்னு சொல்லிவிட்டு என் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படி பார்த்துனுக்குறேன். அதுக்குள்ளே என் ஒய்ஃபு பையனை இட்டுன்னு பொட்டியை தூக்கின்னு வாசலில் நின்று என்னை பார்த்து, எங்கள் 2 பேரும் பொட்டியை அங்கே விட்டுட்டு நீங்கள் நான் சர்க்கஸ் காமிச்சுன்னுக்கிறேன். நான் இப்போ என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி படித்தேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அத்தோடு இவ்வளோ கேவலமான ஹோட்டலுக்கு கூட்டின்னு வந்தியானா அதுக்கு ஒரு அடிதடி நடக்கும். இல்லை அவளுக்கே லைட்டு காமிச்சு ஊடுருவுதா பாரு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை என்னென்னா, ஊடுருவுதா பாருன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. ஏன்னா ஊடுருவதுன்றது அவளுக்கு தெரியாத தமிழ். அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவ. சரி, ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு சொல்லலான்னு பார்த்தா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் படித்தவன். கேட்கலாமா வேணாமான்னு அப்புறம் விட்டேன். ஆனது ஆச்சு போ அப்படின்னு. ஆனால் நம்ப மாட்டீங்க சார், அந்த 2 நாள் இருந்ததில் ரூமில் இருக்கும்போது வள்ளற் பெருமான் மாதிரி மூஞ்சி முடிக்கினே உட்காந்துருந்தேன். வேறு எப்படியா சமாளிக்கணும். அதாவது இந்த வையத்திலே நான் முதன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் முதன்மைக்கு அருகிலாவது வருவீர்கள். வையத் தலைமை கொள்ள என்ன தெரியுமா, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வர வேண்டும் சார். இந்த புக்குன்றது இப்போ தானே சார், ஆதி காலத்தில் ஓலை சுவடி இருந்தது, மாற்றம் பெற்றது, அச்சு வந்தது, அச்சிலேருந்து மாற்றம் பெற்றது, இப்போ கணினியில் இருக்கும் இல்லையா.
மாற்றங்கள், புதுமையை புகுத்தினால்தான் நீங்கள் முதன்மைக்கு வர வேண்டும் வர முடியும். சார், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் சுதந்திரத்திற்காக போராடியது. ஆனால் எல்லாமே ஆயுதங்கள் கொண்டு போராடியது. அகிம்சையை கொண்டு போராடிய ஒரே தலைவன் தான் தேசத்தின் தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிறான். எல்லா நாடுகளிலும் யார் சுதந்திரத்துக்காக போராடினாரோ அந்த முதன்மை தலைவன் தான் அதிபரானான். எல்லா நாட்டிலையும் காந்தி பதவி வேண்டாம் என்று சொன்னார், அதனால் தான் அவர் தலைமையாக இருக்கிறார். சுவாமி விவேகானந்தனும் அப்படித்தான். எல்லாமே சார், எல்லாருக்குமே நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதன்மைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எது மாற்றமோ அதற்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய ஏற்றுக்கிறோம், நிறைய மாற்றம் வந்திருக்கு சார். நல்லவன்றதுக்கு அர்த்தத்தை நம்ம தான் மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? நம்மளே சொல்கிறோம். அந்த ஏ செக்ஷன் ஃபஸ்ட்டில் உட்காந்துக்கிறார் பேர், ரொம்ப நல்லவர் சார். எப்படி காசு கை நீட்டி வாங்கிட்டா வேலை முடிச்சுடுவார். வேணும் அதுக்கு அடுத்தது சொல்கிறான், அவர் பரவாயில்ல பின்னாகிறார் இருப்பார், அவரோட நல்லவர். ஏன்னா வேலை முடியாட்டா காசு திருப்பி தர்றாரானா. நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றினது நம்ம தான் சார். டூப்ளிகேட்டுன்றதே நமக்கு தெரியாத ஒரு காலம் இது. ஆனால் இப்போ கடைக்கு போனால் நம்மளே கேட்குறோம், ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. கடைக்காரன் சொன்னான் டூப்ளிகேட் சார், ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும்ன்றான். டூப்ளிகேட் எப்போ ஒரிஜினலோட நல்லாயிருக்கும்? ஒரு காலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் போனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிராகரிப்பாங்க இல்லையா? பொண்ணு சரியில்லை, அதுக்கு பாட தெரியல, சமையல் தெரியல. இப்போ பொண்ணுங்க நிராகரிக்குது. ஒரு எங்கள் சொந்தக்கார தம்பிக்கு பார்த்துன்னு இருக்கேன், பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க வீடு இருக்குங்களான்னு. பையனுக்கு இருக்குன்னு. எங்கன்னு? ஃப்ளாட்டு. நான் கேட்டது வீடு. அதாவது வீட்டோட மனம் இருக்கிற வீடாக வேணுமா? அங்கே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அப்படி தான் சார். ஒரு காலத்தில் மாமனார் வந்து மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்துருந்த காலம் இருக்குது சார். உண்மையாக தானே? மாமனார் வந்து மாப்பிள்ளை வந்து வயசில் சின்னவராக இருந்தாலும் மரியாதை கொடுத்துருந்தாங்க. மாப்பிள்ளை வரும்போது மாமனார் எழுந்து பாரோம். அப்போது எங்கள் மாமனார் எப்போ போனாலும் குரியர் பையனை பார்க்குற மாதிரியே பார்ப்பார். என்ன ப்ரமோஷன் வந்துதா அப்படின்னு எப்போ போனாலும் ஏதோ அவர் வேலை செய்யும்போது மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ப்ரொமோஷன் வந்துதா அப்படின்னு. மாமியாருங்களாம் ஒரு காலத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைங்க கிட்ட மூஞ்சி நேராக பேசவே மாட்டாங்களாம். கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சமையல் ரூம்லேருந்து குரல் மட்டும் வருமா, இல்லை தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்களாம். இப்போ அப்படி இல்லை. நம்ம எதிர்க்க சௌகரியமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து, மாப்பிள்ளை எத்தனை வாட்டி சொல்கிறேன் நீல சொக்கா போடாதீங்கன்னு. சரி என்ன உங்களுக்கு அது நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் பொண்ணு தான் எடுத்துக்குது. ஆமாம்மா, அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. யார் அவங்க பொண்ணை பற்றி அவங்களே சார். 20 வருஷத்துக்கு முன்னால் சினிமாவில் பார்த்துருக்கோம், கதையில் பார்த்துருக்கோம் சார். ஒய்ஃப் வந்து காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு, அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சார். இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா? மாறி போச்சு. என் பையன் அன்றைக்கி தூங்கினுக்கிறேன், காதுகிட்டே வந்து சொல்கிறான், எழுந்துக்கலைன்னா அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சின்னு. எல்லாமே சார் எதுவாக இருந்தாலும் மாறி போனது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத வரை நீங்கள் முதன்மை பதவிக்கு போக முடியாது. எந்தெந்த நிலையில் மாற்றங்கள் வருகிறதோ அது. சில பேர் தலைமை பதவிக்கு ஆசைப்படுவார்கள், தோல்வியே இல்லாமல் போக வேண்டும். அதுவும் தப்பு. தோல்விதான் உண்மையான வெற்றிக்கு படிக்கட்டு. உங்களை வந்து நிலைநிறுத்துறது தோல்விதான் சார். நீங்கள் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் நீட்டு அதில் பயந்து தோக்குறது, மார்க்கு கம்மி, அதெல்லாம் பெரிய தப்பு. அதில் என்ன இருக்குது சார்? நாம் எல்லாருமே அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுறோம் பொது வெளியில். நான் ஒன்று சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய பாசிட்டிவ் தோல்வியை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அதுதான் உண்மை. எந்த கட்சி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தோல்வியை பற்றி கவலையே பட மாட்டேன் சார். ஃபுல்லாக டெபாசிட் அவுட் சார். சிரிச்சா மாதிரி நிற்கிறார் சார் கேமரா முன்னால் நின்று சொல்கிறார், 26 எங்களுக்கு, 31 எங்களுக்கு, 36 ஏதோ ஒன்று. அந்த மனத்தின்மை அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான வெற்றி. நிறைய பேருடைய மேலே போக முடியாததற்கு காரணம் தாழ்வு மனப்பான்மை சார். ஏன்னா எனக்கே
நான் படிக்கும்போது குள்ளமாக இருப்பேன், இதோட குள்ளமாக இருப்பேன். என் கிளாஸில் எல்லாம் உயரமாக இருப்பான். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், உயரமாக அவனை என்ன பண்ணுறதுன்னு. எங்கள் அப்பா சொன்னார், செருப்பை கட்டி வச்சுட்டு தெருவாக ஓடுனார். அவருக்கு என்ன கவலைன்னா, செருப்போடு ஓடி செருப்பு அறுத்துற போகிறேன்னு வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக வேலைக்கு ஆகாது. எங்கள் அம்மா கிட்டே போனேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, சார் உயரம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா. எங்கள் அம்மா, லால் பகதூர் சாஸ்திரி உயரம் இல்லை, குள்ளம். நெப்போலியன் குள்ளம், பேரறிஞர் அண்ணா குள்ளம். அதாவது குள்ளமாக இருக்கிறவங்க பெரிய ஆளானதே சொன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு அன்னிலேருந்து தாழ்வு மனப்பான்மை போயிடுச்சு. நானே சாஸ்திரின்னு நினச்சிக்கிறேன். என்ன இப்போ நீங்கள் நினச்சா இல்லைங்க, நினைக்கா கட்டி போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக அழகு பற்றிய பிரச்சனை இருக்குது. அழகாக இல்லை, ஸோ இல்லைன்னா இவ்வளோ பியூட்டி பார்லர் இருக்குமா சார்? சென்னையில் வந்து பாருங்கள், தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். அதில் மெனு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க சார். பெடிக்யூர் இன்னொன்றுமோ ஸ்டெப்பிங் எல்லாம் 400 500 600 எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. வாசலில் உட்காந்துருக்கோம். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி தாங்க, இது செவப்பா. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஆனால் வந்துடுவாங்க, ஏன்னா காசு நம்ம தானே தரோம். அதாவது நமக்கு ஒன்றும் புரியலை. நம்ம நாகரிகம்னு நினச்சிட்டு ரொம்ப தவறு பண்ணுறோம். நம்ம நாகரிகம் தான் உலகம் பயன்படுறதுன்னு தெரியல. இன்னும் கூட நம்ம ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நாகரிகம்னா என்ன சார்? சார் நம்ம வேட்டி கட்டின பரம்பரை சார். வீட்லேயும் வேட்டி கட்டிகிட்டு இருந்தோம் சார். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேட்டியை மடித்து லுங்கியாக கட்டிகிட்டு இருந்தோம்ல, இப்போ பர்முடாஸ்ன்னு போடுறான். சரி, அது கூட சார் தப்பு இல்லை, வீட்டில் போட்டுக்கோ. எனக்கு எப்போ தெரியுமா கோவம் இந்த ஆண்களை பார்த்தா? சார் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸுக்கு போகிறேன் சார், ட்ரெயினுக்கு போகிறேன் சார், பர்முடாஸ் போட்டுன்னு வரான் சார். 50 வயசு 6 அடிக்கு இருக்கான். பர்முடாஸ் போட்டு நான் அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறான். என்ன ஒரு அளவு வேணா? இந்த புடவை அதுதான் நாகரிகம், தமிழ் நாகரிகம். ஆனால் இப்போ பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வீலர் ஓட்டுறாங்க, ஓடி போய் பஸ் ஏறுறாங்க, தப்பு இல்லை. அதனால் எல்லா இடத்துலையும் புடவை கட்ட முடியாது, சுடிதார். ஆனால் அதுக்காக லெக்கின்ஸ்னு ஒன்று இருக்குது சார். அன்றைக்கி ஒரு முன்னால் போகிற ஸ்கூட்டரில் ஒரு அம்மா லெக்கின்ஸ் போட்டுன்னு 2 பக்கமும் கால் போட்டுன்னு போகுது. பயமாக இருக்குது பார்க்கவே. அந்த ஆள்கிட்ட சொன்னேன், இந்த ஸ்கூட்டர் மூடுற ஷீட்டு இதில் அதை மூடிட்டு போயான்னு. அது தெரியல நாகரிகத்தினுடைய நம்ம. அதனால தான் முதன்மை பதவியில் நம்ம கனவுல வராது. எப்பொழுது தாழ்வு மனப்பான்மை, அவங்க எல்லாரும் மாதிரி வெள்ளைக்கார மாதிரி இருக்கணும். ஏன் வெள்ளைக்கார மாதிரி நீ இருக்கணும்? அதில் இந்த பெண்களுக்கு ஒருபடி அதிகம் அழகாக இருக்கணும்னு. தப்பு. கருப்பு தான் அழகு, அது புரியல. கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, திரௌபதி கருப்பு, கிளியோபாட்ரா கருப்பு. கருப்பு தான் தமிழனுடைய நிறம், அது தெரியாமல் தான் கஷ்டம். இந்த வெளிநாட்டில் வந்து லிப்ஸ்டிக் லேடிஸ் போடுவாங்க சார். அது ஏன் போடுறாங்கன்னா, அங்கே சீதோஷ்ண நிலை அந்த மாதிரி மைனஸில் போகும். வெளியில் வந்தால் உதடு கிழியும், ரத்தம் வரும். அதனால் அங்கே இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேஸ்லைன் போடுவாங்க, கொஞ்சம் மாதிரி லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவாங்க. அது சீதோஷ்ணத்துக்காக. நம்ம லேடிஸ்க்கு எதுவும் தெரியாது. இங்கே என்ன வெயில் காயுது, லிப்ஸ்டிக் போட்டு வருதுங்க. அதுவும் கலர் காம்பினேஷன்லாம் அடிச்சிக்க முடியாது. அரக்கு பச்சையில் பட்டு சாரி கல்யாணத்துக்கு வராங்க, சிவப்பாக லிப்ஸ்டிக். அது பேர் ஸ்டிக்கு. நமக்கு அதெல்லாம் கிடையாது. வழித்து பூசின்னு வரும். இந்த கிருஷ்ண வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அவங்க அதுக்குன்னே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பாங்க அப்பப்போ. நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. கல்யாணத்துக்கு சார் அப்படியே வந்து பந்தியில் உட்காந்து கையில் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இன்னும் தொடச்சி அதுக்கப்புறம் தான் குரூப் ஃபோட்டோவுக்கு போய் நிற்கும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். எதுக்கு சார்? மொழியிலே கூட பாருங்களேன், அந்நிய மொழியை ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் சார். தமிழ் மொழி தாய்மொழி என்பது நம்முடைய விலாசம். ஆனால் ஆங்கில மொழி என்பது தான் நீங்கள் தலைமைக்கு போகின்ற பாதை.
அதான் உண்மை. அது கற்றுக்காததுனால இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசமான முறையிலே யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பதவிக்கு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது ஒரு அப்பா, அவருக்கு 4 பையன், அப்பா வந்து பெரிய வியாபாரி. இந்த பசங்கள்கிட்ட யார்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டு போகிறதுன்னு அப்பாவுக்கு கவலையாக இருந்தது. 4 பையனையும் கூப்பிட்டாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் 4 பேரில் யார் பெஸ்ட்டு பார்த்தா அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன் பொறுப்பேனாரு. சரிப்பாண்ணா. பக்கத்து மலை மேலே புத்த பிட்சுகள் தங்கி இருக்கிற கோவில் இருக்குது, மடம், புத்த மதத்தோட மடம். ஆமாம், அதில் போய் சீப்பு விற்றுட்டு வரணுன்னாரு. சீப்பு. முதல் பையன் சொன்னான், லூசாப்பா, புத்த பிட்சு யார் முடி வச்சுருக்கான், யார் சீப்பு வாங்குவா, உனக்கு சாவர நிலையில் மண்ணை மூளை கிளம்பிச்சுன்னு போயிட்டான். 2வது பையன் போனான், போயிட்டு கீழே வந்தான், விற்றுட்டம்பானா. எத்தனை சீப்பு விற்றனாரு? 5. அப்பாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எப்படா புத்த பிச்சுக்கிட்ட 5 விற்ற அப்படின்னாரு. அவன் சொன்னான், வேணாம் தான் சொன்னாங்க, நான் தான் சொன்னேன் சீப்பு வெறும் தலை வாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, முதுகு அரிச்சா சொரிஞ்சிக்கலாம் அப்படின்னு 5 குத்துட்டு வந்தேன் அப்படின்னா. சரி. 3வது பையன் போயிட்டு வந்தான், எத்தனை விற்றேன்னா? 50ண்ணா. ஆச்சரியமாயிட்டார். 50 எப்படி விற்றேன்னு? ஒன்றும் இல்லை, நான் போனேன், வேணான்னு தான் சொன்னாங்க, இது உங்களுக்கு வேணாம், மலை ஏறி உங்களை வந்து பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்க முடியெல்லாம் களைஞ்சிருக்கும், அதனால் அவங்க என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி வச்சு இந்த சீப்பு வச்சா அவங்க வாரிக்கிட்டு உள்ளே வருவாங்க, அதனால் வாங்கிட்டாங்கப்பா 50ண்ணா. வெரி குட் அப்படின்னா. 4வது பையன் வந்தான், எத்தனை சீப்பு விற்றேன்னா? அவன் சொன்னான், 5000 சீப்பு விற்றுட்டேன், இன்னொரு 5000 கேட்டாங்கண்ணா. அதே புத்த பிச்சு. ஆமாம், நீ எப்படா விற்றேண்ணா? ஒன்றும் இல்லைப்பா, நான் அவங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு சீப்பு வேணான்னு எனக்கு தெரியும், ஆனால் வருகிறவர்களுக்கு சீப்பு வேணும். வருகிறவர்கள் எப்போதுமே உங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், புத்தபிரானுடைய பொன்மொழிகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த சீப்பில் புத்தருடைய பொன்மொழி எதையாவது ஒன்று போட்டுட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் அதை இலவசமாக கொடுத்தா உங்களையும் மறக்க மாட்டார்கள், புத்தரையும் மறக்க மாட்டார்கள், புத்தருடைய பொன்மொழியையும் மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னேன். 5000 கையோடு வாங்கிட்டாங்க, இன்னொரு 5000 கொடுத்தாங்கண்ணா. அதுதான் திறமை. ஆக எவன் ஒருவன் புதிதாக சிந்திக்கிறானோ அவன்தான் உண்மையான. சார், மொழி முக்கியம்னு சொன்னேன், மொழி தெரியாத முக்கியம். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்தாருங்க, புது CEO, தமிழ். எங்கள் ஆஃபீஸோட கம்பெனி சேர்மனும் தமிழ் தான், ஆனால் இவர் உள்ளே வந்தவொடனே இங்கிலீஷ் தான்ட்டார். எல்லா லாங்குவேஜும் அஃபிஷியல் லாங்குவேஜ், மீட்டிங் எல்லாமே இங்கிலீஷ் தான்னாரு. பதறிட்டோம். என்ன கூப்பிட்டாரு ஒரு நாள் உள்ள, நீங்கள் வெளியில் ஏதோ பேசுகிற வராமே அப்படின்னாரு. எஸ் சார்னு. உள்ளே தமிழில் பேசக்கூடாது, புரியுதா? அன்னிலேருந்து அவர்கிட்ட பேசுறதே இல்லை. ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா உள்ளேயே தமிழுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி அது சரியாக இருக்குமோ சரியாக இல்லையோன்னு திக்கி அவர்கிட்ட பயந்து பேச்சுவார்த்தையே விட்டேன். அந்த ஆளுக்கு யாரும் சிரிச்சா கூட பிடிக்காது. அன்றைக்கி வந்தால் நாங்கள் 4 பேர் நின்று சிரிச்சுன்னு, என்ன ஒரே சிரிப்பாக இருக்குது. நான் சொன்னேன், மனுஷங்க 4 பேர் சார், அதனால் சிரிக்கிறோம் அப்படின்னு. நீ இருக்கிற இடம் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போயிட்டார். நான் அவர்கிட்ட பேசுறதே இல்லை. இல்லை என்ன ஆயிடுச்சிங்க, ஒரு நாள் வேலைக்கு ஸ்கூட்டரில் வந்தும்போது எனக்கு முன்னால் இந்த இந்த ஒரு வேனு குட்டியான அது மட்கார்டோடு இருந்து எத்துமதிச்சேன். என் மட்கார்டு சொட்டையாயிடுச்சு. நான் இப்போ அவருக்கு தான் லீவ் சொல்லணும். நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன், இங்கிலீஷில் தான் சொல்லணும். என்ன சொல்கிறது சார், மை ஸ்கூட்டர் ஹிட் எலிஃபென்ட் சார்னு. ஆர் யூ ரைடிங் இன் ஃபாரஸ்ட் என்னமோ சொன்னார். அப்புறம் சார் மட்காடு நசுங்கிடுச்சின்னு சொல்லணுங்க. நசுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு தெரியல. இல்லை நம்ம லாங்குவேஜில் மட்காடு சொட்டையாயிடுச்சு சார் சொல்லலாம். ஆனால் அந்தாலும் அவரை திட்டுறாருன்னு நினச்சிக்க போகிறாருன்னு அது வேறு பயம். எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், ஐ எம் நாட் வெல் சார், சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு முடிஞ்சு போச்சு. ஆனால் சார் ஒன்று, எனக்கு ஆங்கிலம் வராது என்பது உண்மை. ஆனால் வருகிற தமிழை வைத்துக்கொண்டு இந்த உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு வருகிறேன். அதுதான் வையத் தலைமைகள். நம் தாய்மொழியில் நாம் என்ன முதன்மையில் இருக்கிறோம் என்பதுதான். ஒன்றுமில்லை, நீங்கள் வையத்தை தலைமை கொள்ள ஒரு துறையிலே முதன்மையாக வேண்டுமென்றால் 2 விஷயம் நிச்சயம். ஒன்று,
உங்கள் மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். நிறைய பேருக்கு அது தெரியல. நிறைய பேருடைய மனம் பக்குவப்படாமல் பதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாங்காய் ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து திறந்து பாருங்கள், மாங்காய் கெட்டு போகாது, ஆனால் மாங்காவை தான் இருக்கும். ஒரு மாங்காவை உங்கள் வீட்டில் காற்று வர இடத்துல டைனிங் டேபிளில் சும்மா வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காய் மாம்பழமாக மாறி இருக்கும். மாம்பழமாக மாறுறது தான் பக்குவப்படுத்துவது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பதப்படுத்துவது. நம்முடைய மனசு பதப்படுத்திருக்கக்கூடாது. பக்குவப்பட்டு இருந்தால் நீங்கள் எந்த துறையிலும் முதன்மைக்கு வரலாம். சார், சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை எப்போ எடுக்கிறானோ அவன் தான் முதன்மைக்கு வருவான். நிறைய பேர் இதே ஒரே முடிவு, அது சூழ்நிலைக்கு ஏற்ப. சார், ஒரு நரியும் ஒரு சிங்கமும் நரியும் கரடியும் ஃப்ரெண்டு, 3 வாக்கிங் போச்சு. சிங்கம், நரி, கரடி. கரடி போகும்போது சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, ரொம்ப தூரம் நடந்துட்டோம், ரொம்ப பசி எடுக்குதுன்னுச்சு. சிங்கம் இல்லை, அவ்வளோதானே, வெயிட் அப்படின்ச்சு. ஒரு புலி போச்சு. சிங்கம் நேராக போச்சு, புளி அடிச்சுது, தூக்கின்னு வந்தது. இந்தா பசிக்குதுன்னால கொடு. சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு கரடிக்கிட்ட, நம்ம 3 பேருக்கு சமமாக பங்கிடு அப்படின்ச்சு. இந்த கரடி என்ன பண்ணிச்சு சார், சின்சியராக போய் அந்த எவ்வளோ பெரிய புலி உடம்ப 3 சரி பாதி 3 1/3 வச்சுது. சிங்கம் திரும்பி பார்த்தோன்னே சிங்கம் கோவம் வந்துச்சு. என்னென்னா, ஏண்டா கூட கூட்டின்னு வரேன், ஏதோ பசிக்குதுன்னு நோகாமல் மரத்து நிழலில் உட்காந்துன்னு இருந்தீங்க, நான் போய் புளியை துரத்தி அடித்து அது கூட சண்டை போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சரிசமமாக பங்குடுன்னு, அதுக்காக 3 சரியாக பங்குடுறியான்னு கோவம் வந்து கரடியை ஒன்று போட்டுது. கரடி செத்து போச்சு. சிங்கம் என்ன பண்ணிச்சு, நரியை கூப்பிட்டுது. கரடி புலி 2 பாடி இருக்குது, 2 பேருக்கும் சரிசமமாக பங்கு போட்டுருந்துச்சு. நரி என்ன பண்ணிச்சு, எல்லா கறியும் ஒரு பக்கம் வச்சிச்சு, கொஞ்சோண்டு கறியும் ஒரு எலும்பு துண்டியாக இருந்து வச்சுது. சிங்கம் கேட்டது சரிவாதியாக பிரிச்சுட்டா. ஆமாம் ராஜா, இந்த நிறைய இருக்குது உங்களுக்கு, கம்மியாக இருக்கிறது எனக்கு, சரி பாதி அப்படின்ச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆமாம், எப்படி கரெக்டாக தெரியுது, இது இந்த மாதிரி சரியாக பங்கிட நீ யார்கிட்ட கற்றுக்கினேச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கரடிக்கிட்ட கற்றுக்கிட்டேன்ச்சு. சூழ்நிலைக்கேற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும். சார், எவன் முன்னுக்கு வருவான், எவன் முதன்மைக்கு வருவான், எவன் தலைமை தாங்குவான், கொஞ்சமாச்சும் அவனுடைய மனதில் தூய்மை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற முடியும். தலைமை பொறுப்பை வர வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு தேர் போச்சு அன்றைக்கி, தேர் விழா ஊரில் தேர் போச்சு. போயிட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு மாட வீதிக்கு வந்து நின்று போச்சு. தேரடிக்கு நிலைக்கு வந்து நின்றுது. அந்த பக்கமாக ஒரு குப்பலாரி வந்தது. குப்பலாரி தேரை பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த ஜனங்கள்லாம் நன்றி கேட்டவனுக்கு வந்துச்சு. யார்? குப்பலாரி. ஏன்னா பின்னென்ன, நான் டெய்லி தெருவாக போய் அவனுக்கு போகிற குப்பையெல்லாம் எடுக்கிறையா, ஒரு நாள் நான் போகிறனால எல்லாம் கற்றுவானுங்க, நேற்று வரலன்னு. டெய்லி அவங்களுடைய அழுக்கெல்லாம் குப்பையெல்லாம் நான் தான் எடுத்து போகிறேன். ஆனால் நீ சொகுசாக ஒரே ஒரு நாள் தான் சுற்றி வர. ஆனால் இந்த ஜனங்க எவ்வளோ நன்றி கேட்டவங்க பாரு. உன்னெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்புறான். நீ வருஷத்துக்கு ஒரு நாள் வர, உன்னை பார்த்தா ஜனங்கள்லாம் கையெடுத்து கும்புறான். ஆனால் என்னை பார்த்தா மூக்க முறான். இத்தனையும் அவனுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன். இந்த ஜனங்கள்லாம் முட்டாளுங்கண்ணா. யார்? குப்பலாரி சொல்லிச்சான். தேர் சொல்லிச்சான், ஜனங்க அப்படி சொல்லாதடா, ஜனங்க என்னை கும்புறாங்கன்னா எனக்காக இல்லை, நான் என் உள்ளே தெய்வத்தை வைத்திருக்கிறேன், நீ உள்ளே குப்பையை வைத்திருக்கிறாய். யார் உள்ளே தெய்வம் இருக்கிறதோ அவர்கள் தான் வணங்கப்படுவார்கள். அதான் உண்மை. ஆக முதன்மை வருவது, தலைமைக்கு முதன்மை வருவது என்பது வேறு, அதை தக்க வைப்பது என்பது வேறு. தக்க வைப்பது தான் ரொம்ப கஷ்டம் சார். அடிச்சு முன்னுக்கு வந்துடலாம், அந்த பொசிஷன்லேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ராக்ஃபெல்லர் என்று இப்போ தான் பில் கேட்ஸ்லாம் இருந்தால், அந்த காலத்தில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ராக்ஃபெல்லர் ஃப்ளைட்டில் போகிறாருங்க. பக்கத்தில் ஒரு இளைஞன் சீட்டில் இருக்கான். எங்கள் சுகியை நான் சொன்ன கதை இது. பக்கத்தில் சீட்டில் ஒரு இளைஞன் இருக்கான். ராக்ஃபெல்லர் ஏறி முடிஞ்சு பறந்துன்னு இருக்கார். அப்பவும் ஏதோ வேலை செஞ்சுன்னு இருக்கார். இவனுக்கு தாங்க முடியல. அவனுக்கு தெரியும் இவர் ராக்ஃபெல்லர்னு. அப்போ ராக்ஃபெல்லர்கிட்ட இந்த பையன் கேட்டான்,
சார் நீங்கள் இந்த நாட்டிலேயே உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர், நானே என்ஜாய் பண்ணின்னு வரேன், நீங்கள் என்னங்க இங்கே வந்து உட்காந்து இங்கேயும் பிரயாணத்துலேயும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. அப்போ ராக்ஃபெல்லர் சொன்னாரா, தம்பி பிளேனுக்கு வந்து 4 என்ஜினு, டேக் ஆஃப் போது 4 என்ஜினும் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம், ஆனாலும் 2 என்ஜின் ஒர்க் பண்ணும். சரி, நம்ம தான் மேலே வந்துட்டோமே, என்ஜின் ஆஃப் பண்ணிடலாமான்னாராம். அது எப்படிங்க ஆஃப் பண்ணால் கீழே வந்துடுமே. மனுஷனா அப்படி தான், டேக் ஆஃப் போது ரொம்ப உழைக்கணும், ஒன்ஸு மேலே வந்துட்டாலும் உழைக்கணும், அப்போ தான் தன்னுடைய நிலையை தாங்கள் வைத்திருக்க முடியும் என்று சொன்னார். ஆகவே வையத் தலைமைகொள் என்று பாரதி சொன்னது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான். நீங்கள் வையம் தலைமை கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, நம்மை நாமே ஆளுகின்ற திறமை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நம் கையில் என்று நினைக்க வேண்டும், நம்மால் முடியும் என்ற திறமை வேண்டும், எதிர்காலத்துடைய திட்டம் வேண்டும், தோல்வியை கண்டு துவளக்கூடாது, தாழ்வு மனப்பனை கூடாது, உங்களுடைய மொழி உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டும், புதிய சிந்தனைகள் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும், மன தூய்மை வேண்டும், தலைமையை தக்க வைக்கின்ற குணம் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.